வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா PHP வெப் சர்வீஸை பற்றின ஒரு மேஜர் ஓவர்வியூ நான் வந்து கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம PHP சின்டாக்ஸ் பற்றின ஒரு ஃபுல் ப்ரீஃப் ஓவர்வியூ நான் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். PHPயில் நம்ம ஒரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் ஒன்று செட் பண்ண போகிறோம். அந்த ப்ராஜெக்ட் எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் htdocs ஃபோல்டருக்குள்ளே index.phpன்ற ஒரு பேசிக் ஃபைலை நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டரை நம்ம வந்து htdocs ஃபோல்டரில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். PHP பேசிக்ஸ் அப்படின்னு ஒரு இதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் VS கோடில். அண்ட் index.php தான் உங்களோட வெப் சர்வரோட ஸ்டார்டிங் ஃபைல் அப்படின்றது நான் உங்களுக்கு பேசிக்காக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த index.phpயில் நம்ம என்ன எழுதினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அது PHP இருந்தாலும் சரி, இல்லை HTML இருந்தாலும் சரி, உங்களுக்கு டைரெக்டாக அது லிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து ஒரு சின்ன ஒரு இதில் வந்து நம்ம வெறும் HTML டேக் மட்டும் நம்ம ஒரு க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் HTML5 இது வந்து ஸ்னிப்பெட்டு VS கோடில் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு HTML ஸ்னிப்பெட் உங்களுக்கு ரெடியாக கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் வந்து டைட்டில் வந்து ஐ எம் ஜஸ்ட் நேமிங் இட் ஆஸ் PHP பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைட்டில் நான் செட் பண்ணிக்கிறேன். நோ அண்ட் மோர் ஓவர் பாடிக்குள்ளே ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் இட் ஆஸ் H1 டேக் ஒன்று ஓப்பன் பண்ணி, இது HTMLோட பேசிக்ஸ். ஸோ H1 டேக் ஓப்பன் பண்ணி ஹலோ வேர்ல்டு எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துப்போம். ஹலோ வேர்ல்டு எக்ஸாம்பிளில் நம்ம கண்ட்ரோல் சேவ் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி வெப் ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஹோஸ்ட் /PHP பேசிக்ஸ் இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டுக்குள்ளே இருக்க PHP ஃபோல்டருக்குள்ளே இதை நம்ம இப்படி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணோம். இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக அடித்தாலே உங்களுக்கு index.php வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சின்ஸ் நான் வந்து XAMPP கண்ட்ரோல் பேனலை நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதனால உங்களுக்கு லேட் ஆகுது. ஐ எம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அப் த XAMPP கண்ட்ரோல் பேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XAMPP இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் பேனல் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதில் நம்ம அப்பாச்சியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அண்ட் MySQL சர்வரையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ரைட். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேஜை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். HTTPSல உங்களுக்கு ஒர்க் ஆகாது, HTTPயில் தான் ஒர்க் ஆகும், பிகாஸ் இது வந்து லோக்கல் சர்வர். ரைட். ஸோ ஹலோ வேர்ல்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக உங்களுக்கு PHP டைரெக்டாக டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ நம்ம ஒரு PHPயோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால ஐ எம் ஜஸ்ட் ஓப்பனிங் அப் PHP டேக். PHP டேக் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தேன் சிம்பிள் ? PHP அப்படின்னு போட்டு இதை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ? ஸோ PHP டேக் ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணுறது. இதுக்குள்ளே நம்ம என்ன PHP கோடு எழுதினாலும் இட் வில் ரெண்டர் இட் ஆஸ் PHP. அண்ட் மோர் ஓவர் PHP ஃபைலாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .phpன்னு சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது PHPயாக கன்சிடர் பண்ணணும். HTML-ஆக சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது HTML ஃபைலாக தான் ரெண்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் இட் அஸ் நியூ அனதர் ஃபைல் விச் இஸ் கால்டு index.html அப்படின்னு நான் இன்னொரு ஃபைலை நான் வந்து சேவ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் PHP டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ரைட். இதில் ஒரு சின்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று போடுவோம். பிரிண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு வந்து எக்கோ அப்படின்றது ஒரு கீவேர்ட். ஸோ எக்கோவில் ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் இட் ஆஸ் ஹலோ வேர்ல்டு. ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது இதை நான் பேசிக்காக நான் திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணும்போது
என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகுது. பட் அது ஹெச்டிஎம்எல்லேருந்து பிரிண்ட் ஆகுதா பிஹெச்பிலேருந்து பிரிண்ட் ஆகுதா அப்படின்றத சர்வர் தான் டிசைட் பண்ணோம். எப்பவுமே ப்ரையாரிட்டி வந்து கோஸ் டு index.php ஃபைல். index.html ஃபைலுக்கு வந்து ப்ரையாரிட்டி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை வந்து நான் ரீநேம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரீநேம் டு சம் அதர் another அப்படின்னு போட்டு நான் ரீநேம் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ யூ வில் கெட் அ blank ஸ்பேஸ். பிகாஸ் இங்கே ஹெச்டிஎம்எல்லே இது கன்சிடர் பண்ணாது, ஹெச்டிஎம்எல்லாக கன்சிடரே பண்ணாது பிஹெச்பி பேசிக்காக. ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் இந்த index.html அப்படின்னு இருக்கிறத நான் ரீநேம் பண்ணி index.phpன்னு மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு அது பிஹெச்பி ஃபைலாக கன்சிடர் பண்ணும். ரைட்? சி hello world example is now. அண்ட் செகண்ட் நம்ம இதில் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எம்பெட்டிங், HTML எம்பெட்டிங்கை நான் வந்து இப்போதைக்கு நான் பார்க் பண்ணிக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் டெலீட்டிங் திஸ். அதை நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பிஹெச்பி பேசிக்ஸை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பிஹெச்பி index.phpக்குள்ள எக்கோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்றது நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த மொத்த பிஹெச்பி இந்த மொத்த ஃபைலுமே வந்து பிஹெச்பி கோடாக மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னா இந்த எண்டிங் டேக் தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு எரர் கொடுக்கும். பிகாஸ் செமிகோலன் போடலை. ரைட்? செமிகோலன் போடணும். எவ்ரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஹெச்பி ஷுட் பி டெர்மினேட்டட் வித் அ செமிகோலன். இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிஹெச்பி ஃபைலாக இருக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எண்டிங் டேக் போட தேவையில்லை. பட் செமிகோலன் கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து பிஹெச்பியாக ரன் ஆக போகுது, நடுவில் நான் HTML டேக்ஸ் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் பிஹெச்பி டேக்கை க்ளோஸ் பண்ணால் போதும், செமிகோலன் போட தேவையில்லை. ஓகே, சேவ் பண்ணி இது நான் ரன் பண்ணுறேன். See, hello world example is running. There is no parse error. Right? So next நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் hello world அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரெண்டும் ஒன்று தான், பட் எக்ஸிக்யூஷன் டைப் தான் வேறு வேறு. ஸோ பிரிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால நான் கண்டிப்பாக இங்கே செமிகோலன் நான் போட்டு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க செமிகோலன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எந்த எரரும் காட்டாது, எந்த சின்டாக்ஸ் எரரும் காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த செமிகோலன் எடுத்துட்டேன் என்ன அப்படின்னா சேவ் பண்ணி ரன் பண்ணும்போது உங்களுக்கு பார்ஸ் எரர் வரும், சின்டாக்ஸ் பார்ஸ் எரர் வரும். ரைட்? ஓகே, நான் செமிகோலன் போடுறேன், சேவ் பண்ணுறேன். அண்ட் பிரிண்ட்டுக்கும் எக்கோக்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா எக்ஸிக்யூஷன் ஸ்டைல் தான் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் மேக்கிங் print is an expression. சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஹலோ வேர்ல்ட் 1 அப்படின்றது வருது. இது என்ன 1 தனியாக ஆட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறோம். ஏன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணால் 0 பிரிண்ட் பண்ணால் 1 ட்ரூ அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் வேல்யூ இருக்கும் பிரிண்ட்டுக்கு, எக்கோக்கு ரிட்டர்ன் வேல்யூ கிடையாது. ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். அண்ட் எக்கோ வந்து இட்ஸ் ஃபாஸ்டர் பிகாஸ் அது வந்து சிங்கிள் எக்ஸிக்யூஷன், இது வந்து டபுள் எக்ஸிக்யூஷன். இது ரிட்டர்ன் இருக்கும், இதில் ரிட்டர்ன் இருக்காது. அதனால் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதுதான். ரைட்? ஸோ லெட்ஸ் ஸ்டிக் ஆன் டு எக்கோ ஆஸ் ஆஃப் நவ். நான் பிரிண்ட்டை பற்றி நம்ம இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஃபர்தர் டுட்டோரியல்ஸில் நம்ம படிப்போம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ பிரிண்ட் அ ஸ்டேட்மெண்ட்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம HTML பேசிக்கோட எக்ஸாம்பிளுக்கு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று பண்ண போகிறீங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் இருக்க ஒரு பேஜில் பர்டிகுலர் பேஜில் யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு do some PHP embedding. For example, டைட்டில் கொடுத்துட்டீங்க. அண்ட் டைட்டில் கீழே நான் வந்து ஓகே இதில் நான் ஒரு சின்ன எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் PHP எம்பெட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் ஒரு வேரியபிள் ஒன்று அசைன் பண்ண போகிறேன். டோன்ட் வரி அபவுட் த வேரியபிள்ஸ் பற்றி நம்ம இன்னும் எக்ஸ்டென்சிவாக நம்ம படிப்போம். வேரியபிள் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வேரியபிளோட நேம் 2 தான். இதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பற்றி நம்ம இன்னும் எக்ஸ்டென்சிவாக படிக்கிறதுக்கு நம்ம வேரியபிள் சாப்டரில் நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டுன்றதை நான் வேரியபிளாக ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் செமிகோலன் போட்டுட்டு எக்கோ பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வேரியபிள் நான் சேவ் பண்ணி எக்கோ பண்ணால் அகெயின் இட்ஸ் அன் ஹலோ வேர்ல்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஸ்டோர் அ வேல்யூ இன் அ வேரியபிள் அண்ட் எக்கோ. அண்ட் வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு நீங்கள் வந்து சர்டைன் ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ஸ்டார்ட் வித் அன் அண்டர்ஸ்கோர் ஆர் அன் ஆல்ஃபபெட். நம்பர்ஸால் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 எக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்டர்ஸ்கோர் 1 2 3 எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பட் அதுவே நீங்கள் வந்து டைரெக்டாக 1 2 3 அண்டர்ஸ்கோர் போடாமல் 1 2 3 போட்டிங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ அ சின்டாக்ஸ் எரர், பாஸ் எரர் வரும். ரைட்? ஓகே. ஸோ ஹியர் கம்ஸ் கேஸ் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். எக்ஸாம்பிள் நான் எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் கீழே வந்து ஸ்மால் கேஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் கேஸ் இன்சென்சிட்டிவ். வேரியபிளை பொறுத்த வரைக்கும் அன்டிஃபைன்டு வேரியபிள் கேஸ் சென்சிட்டிவாக உங்களுக்கு ட்ரீட் பண்ணிக்கும். அதே நான் எக்ஸை திருப்பி நான் கேபிட்டல் எக்ஸ் அப்படி போட்டேன்னா இட் வில் ட்ரீட் அஸ் அன் சேம் வேரியபிள், பிரிண்ட் ஆகும். ரைட்? அண்ட் தட்ஸ் அபவுட் பேசிக் சின்டாக்ஸ். நான் இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸில் ஃபர்தராக நான் வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டா வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நான் பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.